இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் மயோ சீஸ் ஃப்ராங்கி. ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மாவு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் மைதா மாவு, உப்பு தேவையான அளவு, தண்ணி தேவையான அளவு. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் மைதா மாவை ஆட் பண்ணியிருக்கிறோம். இது கூட தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருக்குறோம். இது கூட நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்க போகிறோம். பிசைஞ்சாச்சு. இது கூட கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு 15 நிமிஷம் ஊற வைக்க போகிறோம். நம்மளோட மாவு ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போது ஃப்ராங்கிக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். 200 கிராம் பன்னீரை க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு தக்காளி பொடியாக நறுக்குனது, ஒரு கொடமிளகாய் நீல வாக்கில் நறுக்குனது, மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், மயோனைஸ் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். சீஸ் 2 டேபிள் ஸ்பூன், மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் தேவையான அளவு, பட்டர் 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. அடுப்பில் கடாய் வச்சு சூடானதும் அதில் தேவையான அளவு எண்ணெயை ஆட் பண்ணியிருக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு வதக்கிக்க போகிறோம். வெங்காயம் லைட் பிங்க் ஆகிற வரைக்கும் வதங்கினா போதும். இப்போது வதங்கிடுச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியை சேர்த்துட்டு வதக்கிக்க போகிறோம். தக்காளி வதங்கினதும் இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கொடமிளகாவை சேர்த்துட்டு வதக்கிக்க போகிறோம். இதை 1 நிமிஷம் சாட்டே பண்ணதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். கலந்து விட்டதும் இது கூட 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். நல்லா கலந்து விட்டதும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்க போகிறோம். கலந்து விட்டாச்சு. இப்போது மிக்ஸ்ட் ஹர்ப்ஸில் ஒரு பிஞ்ச் நான் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன். இப்போது வதங்கிடுச்சு. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் சீஸையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பேனில் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மைதா மாவுலேருந்து ஒரு பால் எடுத்து ரவுண்டாக சப்பாத்தி மாதிரி உருட்டி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம்.
ஒரு சைடு இப்படி ஃப்ரை ஆனதும் இன்னொரு சைடும் ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்து வச்சிட வேண்டியதுதான். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவுலேருந்து போட்டு எடுத்துக்க போகிறோம். நம்மளோட மைதா மாவு பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை நடுவில் ஸ்டஃப் பண்ண போகிறோம். இப்படி நீட்டாக வச்சிங்கன்னா தான் உருட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதும் இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மைனஸை ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். நல்லா மைனஸை ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ரோல் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃப்ராங்கியை இப்போ தவாவில் லைட்டாக ஹீட் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு சைடு ஹீட் ஆனதும் இன்னொரு சைடும் திருப்பி விட்டு எடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்டியான பன்னீர் மயோ சீஸ் ஃப்ராங்கி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உணவே உயிர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.